நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 2ஆம் வேதபாட வகுப்பிலே கல்வாரி சாப்பல் ரெயின்போ பைபிள் ஸ்டடியிலே நாங்கள் கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகுதியற்ற எங்கள் பேரிலே எங்கள் தேவன் பாராட்டுகிற எல்லா கிருபைகள் இரக்கங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசும் கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக அண்ணனுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து நடத்தும். ஆண்டவரே மகிமைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் மாலை வேளையிலே இந்த 2வது வேதபாட வகுப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரத்திலே இந்த வேதாகம பாட வகுப்புகளை குறித்து ஒரு அறிமுக காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் தொடங்கி நம்மால் எவ்வளவு ஆவியானவர் நடத்துகிற வரைக்கும் நாம் அந்த பாடங்களை படிக்க இருக்கின்றோம். கவனமாக கேட்டு ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருப்போம். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் தேவனின் படைப்பு என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் நாம் தேவனுடைய வேதாகமத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஏற்கனவே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே பரிசுத்த பவுலடியார் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வேதாகமத்தை நாம் ஆசையோடு கூட வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி களங்கமில்லாத இந்த ஞான பாலின் மீது வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த வேதாகமத்தை நாம் நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளும் போது பாவம் வேதாகமத்தை நம்மை விட்டு விலக்கும், அல்லது பாவத்தை இந்த வேதாகமம் நம்மை விட்டு விலக்கும் என்று கட்டாயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் நாம் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கும் போது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அதன் காலத்தில் தன் கனியை தருகின்ற பசுமையான மரத்தை போல் இருப்பாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் அதிலே வாசிக்கின்றோம். ஆக இந்த காரியங்களின் அடிப்படையிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே என்று சொல்லும் போது ஆதி என்பது தேவன் மூலம் அல்லது தேவனுடைய தொடக்கம், தேவன் காரியங்களை செய்கிற அந்த நொடி பொழுது, அந்த மொமெண்ட் என்று சொல்லி நாம் சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். 1 வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. ஆதியிலே தொடக்கம் என்று சொல்லி சொன்னேன். தேவன் என்ற ஒரு வார்த்தையை நாம் இந்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். தேவன் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், இந்த எபிரேய மூல வார்த்தையிலே ஏலோஹிம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏலோஹிம் என்பது ஒரு பன்மை பெயர், ப்ளூரல் ஃபார்ம்.
ஆக ஏலோகிம் என்பது திருத்துவத்தை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தேவன் என்பது ஒரு பன்மை பெயராக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பன்மை பெயர்ல யார் யார் இருக்கிறார்கள்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் இருக்கிறார்கள். இதைத்தான் தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே யெகோவா என்ற பெயராலே குறிக்கப்பட்டிருக்கிறது. யெகோவா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது ஏலோகிம் என்று சொல்லி அதிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக தேவன் என்ற இந்த வார்த்தையை குறித்து நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த தேவன் என்ற வார்த்தையானது இந்த 1வது அதிகாரத்துல வீட்டுல போய் எண்ணி பாருங்க, 32 முறை தேவன் என்ற வார்த்தை அங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் தேவன் என்று சொல்லி 32 முறை அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை யாராவது ஒருத்தர் வாசிங்களே. கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அருமையாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போலவே 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. எதற்கெல்லாம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற அந்த மனிதனுக்குள்ள தகுதிகள் என்னென்ன என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்களை அவனுடைய வாழ்க்கையில, இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும் போது தேறினவனாக, நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக, உபதேசம் பண்ணும்படியாக, கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அருமையானவர்களே, இந்த வேத வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக, ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிற ஏராளமான காரியங்களை, அந்த ஆசீர்வாதங்களை நாம் கண்டோம். 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இங்கே முதல் காரியங்களை மொத்தமாக இங்கே ஏறத்தாழ அல்ல, சரியாக 31 வசனங்கள் இருக்கிறது. இந்த 31 வசனங்களை நாம் பார்க்கும்போது 1 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் தேவன் ஜீவன் அற்றவைகளை படைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 1 முதல் 19 வசனங்கள் நீங்க பைபிளை திருப்பி வச்சுக்கலாம். 1வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி நாம் பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இருந்தார், குமாரனாகிய கிறிஸ்து இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம்
முதலாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே பார்க்கும்போது ஆதியிலே வாசிங்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தேவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தை அதே அதிகாரத்திலே அதனுடைய பின்பகுதியிலே நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த அதிகாரத்தினுடைய 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவாக பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணின அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி தேவன் என்ற ஏலோகிம் என்பவர் நம்மோடு கூட திரித்துவ தேவனாக நம்மோடு கூட ஆளுகிறார் வாழுகிறார் என்ற காரியங்களை நாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவாய் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்பதை இந்த முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆக ஜீவனற்ற காரியங்களை படைத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த 1 முதல் 19 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஜீவனற்ற அவைகள் என்று சொல்லும் போது முதலாவது வெளிச்சம், 2வது ஆகாய விரிவு, 3வது புல்லையும் விதையை பிறப்பிக்கக்கூடிய பூண்டுகளையும் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது. 4வது என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே 4வது நாளிலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 4 நாட்களிலேயும் தேவன் படைத்த அந்த காரியங்களை குறித்து பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. 1வது நாளிலே வெளிச்சம், 2வது நாளிலே ஆகாய விரிவு, 3வது நாளிலே உலர்ந்த தரை, 4வது நாளிலே சுடர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த படைத்த இவைகளையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றை படைத்த பிற்பாடு அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்லது 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 என்று சொல்லக்கூடிய காரியங்களை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் தேவன் படைத்த ஒன்றிலும் எந்த குறையும் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் படைத்த நாளாக இருக்கட்டும், தேவன் படைத்த ஜீவனற்ற பொருள்களாக இருக்கட்டும், தேவன் படைத்த எதுவானாலும் அதை நல்லதாகவே படைத்திருக்கிறார் என்பதை நாம் மிக நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் ஒரு காரியத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். நாள் பார்ப்பது, அஞ்சனம் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, இவைகளையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும்போது இந்த 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் படைத்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நல்லது என்றுதான் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே நல்லது என்று சொல்லி இருக்க அந்த நாளை, அந்த நேரத்தை நாம் கெட்ட நேரம் நல்ல நேரம் என்று சொல்லுவதற்கு நாம் யார்? நாம் கட்டாயமாக சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றும் கூட விசுவாசிகளே ஒரு சிலரும் கூட, கிறிஸ்தவர்களும் கூட இந்த நாளையும் நேரத்தையும் பார்த்து காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணும் போது இந்த வசனத்தின் அடிப்படையிலே அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நல்லது நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ இல்லை 7 முறை அது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 4வது வசனம், 10வது வசனம், 12வது வசனம், 18வது வசனம், 21வது வசனம், 25வது வசனம், 31வது வசனமாக
7 முறை நல்லது 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 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஜீவனற்ற பொருள்களை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், அதற்கடுத்து 5வது நாள் 6வது நாளில மீன்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் பின்பு ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மீன்கள், பறவைகள், மிருகங்கள் என்று சொல்லி ஆதாமை உண்டாக்கின தேவன் மிக நேர்த்தியாக உண்டாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். 27வது வசனத்தை 26, 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கலாம். அதிலே ஒரு காரியம், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் படைக்கிற காரியங்களை படைத்து விட்டு அதற்கு பின்பு 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 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நீங்கள் 6வது வசனத்தினுடைய முதல் வார்த்தை பின்பு, 9வது வசனம் முதல் வார்த்தை பின்பு, 14வது வசனம் முதல் வார்த்தை பின்பு, அதற்கு பின்பு 20வது வசனம் முதல் வார்த்தை பின்பு என்று சொல்லி பின்பு பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 26வது வசனத்திலே அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக எதை செய்தாலும் 28வது வசனத்திலும் பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 29வது வசனத்திலே பின்னும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவருடைய படைப்பு, சிருஷ்டிப்பு அனைத்தும் மிகவும் நேர்த்தியாக ஒழுங்கும் கிரமமாக செய்திருக்கிறார். ஒன்றை மிக சரியாக செய்துவிட்டு அது நல்லது என்று கண்டு, அதை நல்லது என்று அதற்கு ஒரு நல்ல ஒரு சான்றிதழ் கொடுத்து அதற்கு பின்பதாக அடுத்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கும்போது எவ்வளவு கவனமாக, எவ்வளவு ஜாக்கிரதையாக அவைகளை படைத்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த 26வது வசனம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னபடியாக மனிதனை சிருஷ்டித்த ஒரு காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்மை படைத்த தேவன் எவ்வளவு அக்கறையுள்ளவராக, எவ்வளவு திட்டமிட்டு, எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு அறிவுள்ளவர்களாக, எவ்வளவு காரியங்களை செய்கிறவர்களாக நம்மை படைத்திருக்கிறார் என்பதை எண்ணும்போது நாம் தேவ சாயலை கொண்டவர்களாக, தேவ பிள்ளைகளாக நாம் வாழுகிறோம் என்பதிலே கர்த்தருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். படைத்தது மாத்திரமல்ல, அங்கே ஒரு கட்டளையும் கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே 1ஆம் அதிகாரத்திலேயே தேவனுடைய ஆசீர்வாதம் அவரை பின்பற்றுகிற அனைவருக்கும் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலே மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள், சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாமுக்கு சொன்ன அதே காரியம் நமக்கும் இருக்கிறது. அதன் பின்பதாக வந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது அதிலே சில தடங்கல்கள், சில வேறு விதமான காரியங்கள் நடந்ததினாலே, பாவம் உள்ளே நுழைந்ததினாலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. பின்னும் 29வது வசனம், பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி
ஆகாரமாய் கொடுக்கிற காரியங்களையும் பார்க்கிறோம். 31வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது, சாயங்காலமும் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மற்ற உயிரற்றவைகளை படைத்த தேவன் உயிருள்ள நம்மையும் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்மீது எவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படியாக ஆதாமை படைத்த ஆண்டவர், ஒரு நோக்கத்தோடு கூட படைத்த ஆண்டவர், இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அருமையான இந்த நாளிலே அந்த காரியத்தை நாம் விட்டுவிடவே கூடாது என்பதை, நாம் மறந்து போகக்கூடாது என்பதை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு முறை ஒரு இசைக்கருவி, பழுதுபட்ட ஒரு இசைக்கருவி ஒரு அறையிலே கிடந்தது. அதை பார்த்த நல்ல ஒரு இசைக்கலைஞன், இப்படி இசைக்கருவி பயனற்றதாய் கிடக்கிறதே என்று சொல்லி நினைத்த அந்த இசைக்கலைஞன் அந்த இசைக்கருவி எடுத்து அதில் இருக்கக்கூடிய கம்பிகளை எல்லாம் இணைத்து அதை இசைக்க ஆரம்பித்தான். அது அருமையான சத்தத்தை கொண்டு வந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாருக்கும் அது சந்தோஷத்தை கொடுத்தது. அது மிகவும் பயனுள்ள ஒரு கருவியாக மாறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் பயனற்றவர்களாக, ஆசீர்வாதமற்றவர்களாக, தேவனுக்கு பிரியமல்லாதவர்களாக, தேவனை விட்டு ஓடி போகிறவர்களாக, தேவ சித்தத்தை செய்யாதவர்களாக, தேவ சத்தத்தை கேட்காதவர்களாக, ஒருவேளை மனம் முடிந்து போன நிலையிலே இருக்கிற நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒரு வாலிபன் தன்னுடைய மூக்கை பற்றி அதிகமாக வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார். அவனை பார்க்கிற எல்லாரும் சப்பமுக்கா சப்பமுக்கா என்று சொல்லி கேலி செய்து அழைத்தார். இவனுக்கு மிகவும் வருத்தம். ஆண்டவர் என்னை ஏன் இப்படி படைத்தார், எல்லாரும் என்னை பரியாச பொருளாக்கி விட்டார்களே என்று சொல்லி மிகவும் மங்களாய்த்தார். கவலையோடு கூட ஒரு பூங்காவிலே போய் அமர்ந்திருந்தான். அப்படி அமர்ந்திருந்த போது அங்கே ஒரு இளம்பெண் இனிமையாக கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார். அருமையான பாடல்கள், மகிழ்ச்சியாய் பாடிக்கொண்டிருந்தார். அதை பார்த்த இந்த சப்பை மூக்கன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அதை சொல்கிறேன், அங்கே போய் அந்த அருமையாக பாடுகிற அந்த பாடலை கேட்டான். அந்த பெண்ணை, அழகான பெண்ணை பார்த்தான். அப்படி பார்க்கும்போது இந்த வாலிபனுக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. அவளை நோக்கி, அழகான இனிய குரல் உனக்கு இருக்கிறது, ஆகையால் நீ கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாய், உனக்கு இருக்கிற இந்த குரல் எனக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி மனதிலே நினைத்தவனாய், ஆண்டவர் என்னை இப்படி அருவருப்பான தோற்றத்தில் சிருஷ்டித்து விட்டாரே, பார், என்னுடைய மூக்கை பார், ஏன் இப்படி என்று சொல்லி அந்த இளம் பெண்ணிடத்திலே கேட்டார். அந்த இளம்பெண் சிரித்த முகத்தோடு கூட தன்னுடைய கண்ணாடி, அந்த கண்ணிலே போட்டிருக்கக்கூடிய கருப்பு கண்ணாடியை கழற்றி பார்க்கும்போது அவளுக்கு 2 கண்களும் இல்லை. தன் கூந்தலை உருவினால் தலை வழுக்கையாக இருந்தது. தன் கால்களை அசைத்தால் 2 கால்களும் மரக்கால்களாக இருந்தது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே அதிர்ச்சியாயிருந்தது. சரீரத்தில் உள்ள குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய கவலையை விட உள்ளத்திலே கிறிஸ்து தரும் மகிழ்ச்சி தான் அதிகம் என்று சொல்லி அந்த சின்ன பெண்மணி சந்தோஷமாய் சொன்னாள், எனக்கு குறைகள் இருக்கிறது, இது சரீரத்தில் இருக்கிற குறைகள் தான், ஆண்டவர் என்னை அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறார், ஆகையால் தான் அவரை சிறப்பாய் புகழ்ந்து நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னாளாம். இவன் இந்த வாலிபன் மிகுந்த வருத்தத்தோடு, நான் இப்படி ஆண்டவரை பழித்து பேசிவிட்டேனே என்று சொல்லி தன்னை உணர்ந்தவனாய் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றானாம். அருமையானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற எல்லாம் மிக நேர்த்தியானவைகள்,
அழகானவைகள், அருமையானவைகள், ஆசீர்வாதமானவைகள் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்ததாமே இந்த நாளிலே இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சிருஷ்டிப்பின் வரலாறை நாங்கள் காணும்படியாய், வாசிக்கும்படியாய், உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. இந்த மீட்டிங்கிலே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். அநேகரை அழைத்து கொண்டு வாரும். கர்த்தருடைய மேன்மையான காரியங்களுக்குள்ளாக தங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.